நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீராமனின் பாதையில் அவனை வழிதொடர்ந்து நடந்து கிஷ்கிந்தையில் உள்ளோம். துங்கபத்ரா நதிக்கரையில் உள்ள கிஷ்கிந்தா குரங்குகள் சாம்ராஜ்யத்துக்கே தலைநகரமாக விளங்கிற்று. நாம் முதல் நாள் காலை கிஷ்கிந்தையை அடைந்து அன்று முழுவதும் வெவ்வேறு ஸ்தலங்களை தரிசித்தோம். இரவு அங்கேயே தங்கினோம். ஆனால் கிஷ்கிந்தையில் நூற்றுக்கணக்கானோர் தங்குவதற்கு இடம் கிடையாது. ஒரு சிலர் ஆனேகுந்திங்கிற இடத்தில் தங்கலாம். அதற்கு மேல் யார் தங்க வேண்டும் என்னாலும் ஹாஸ்பிட்டல் தான் தங்க வேண்டும். அதனால மொத்த பஸ்ஸுகளோடையும் திரும்ப ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே தங்கினோம். மறுநாள் காலை புறப்பட்டு குளிக்காமல் துணியை மட்டும் மாற்று துணி எடுத்துக்கொண்டு துங்கபத்ரா நதிக்கு வந்தோம். ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். தெளிந்த நீர், படித்துறை வெகு நேர்த்தியாக, வயசானவர்களுக்கு கூட கஷ்டப்படாம குளிக்கிற அளவுக்கு உள்ளது. அங்கெல்லாம் நன்கு நீராடினோம். நதிக்கரையில் அமர்ந்து நம்முடைய துணி மாற்றிக்கொண்டு அங்கேயே அனுஷ்டானத்தை முடித்து சூரிய பகவானை குறித்து வேண்டி தர்ப்பணம் செய்பவர்கள் செய்து, அல்லது சந்தியாவந்தனம் செய்பவர்கள் அப்படி செய்து, சிறிது நேரம் தியானம் செய்து பிராணாயாமம் செய்வது, இது எல்லாமே மனசுக்கு மிக ரம்யமாக இருக்கும். நாம் யந்திரத்தனமான வாழ்க்கையில் உள்ளோம். அதிலிருந்து யாத்திரை போகும்போதுதான் இந்த இனிய அனுபவங்கள் கிட்டும். துங்கபத்ரையில் தரிசித்து விட்டு மறுபடியும் இடங்களுக்கு ஸ்தலங்களை சேவிக்க போனோம். நாம் கடந்த வாரம் சந்தித்த போது ராமன் எந்த இடத்திலிருந்து அம்பு விட்டாரோ அவ்விடத்தில் உள்ள ராமபாதங்கள், பக்கத்தில் அம்புக்குறியோடு இருக்கும் கற்சிலை எல்லாவற்றையும் தரிசித்தோம். அடுத்து அவ்விடத்துக்கு சற்று தள்ளி அந்த சின்ன மலையிலிருந்து இறங்கி வந்தோம்னால் பக்கத்திலேயே ஒரு பெரும் குகை உள்ளது. அந்த குகையில் தான் ராமனும் சுக்ரீவனும் ஒதுங்கி இருந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். எதற்காக? வாலியும் சுக்ரீவனும் சண்டையிட்ட போது ராமன் முதலிலேயே அம்பெய்து இருக்க வேண்டும். ஆனா அப்படி செய்யவில்லை. ரெண்டு பேர்ல யார் சுக்ரீவன் யார் வாலிங்கிறது ராமனுக்கு தெரியவில்லை. அதனால பேசாமலே இருந்துட்டார். அடிபட்ட சுக்ரீவன் திரும்ப ஓடி வந்தான். ராமா, என்னை எதற்காக இப்படி கெடுத்தாய்? நான் பயந்து ரிஷிமுக மலையில் ஒளிர்ந்திருந்தேன். அங்கிருந்து என்னை கிளப்பி அண்ணனிடத்தில் அனுப்பிவிட்டு இப்ப என்னை காட்டி கொடுத்து விட்டாயே என்று கேட்டான். இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து அவனுடைய புண்ணு அடிபட்டதுக்கெல்லாம் மருந்து போட்டு மறுபடியும் நீ சண்டைக்கு போ, வேறுபாடு தெரியாதனால தான் அம்பெய்யாம விட்டுட்டேன். இதோ இந்த கஜ புஷ்பிகான்ற பூக்கள், அந்த பூக்களை பறித்து மாலை தொடுத்து சுக்ரீவன் கழுத்தில் போட்டு நீ இதோடு போய் வான்னு ராமன் அனுப்பி வைக்கிறார். இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்த இடம், முதலிலேயே ராமனும் சுக்ரீவனும் நட்பு பூண்ட இடம், அந்த மலை குகை தான் இது. இது உள்ள போய் அமர்ந்தா அப்படி நீரோடைய போல தண்ணீர் கசிகிறது. பக்கத்துல மலை, எப்போதும் எங்கோ நீர்வீழ்ச்சி இருக்கிறது. வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் உள்ளூர இருக்கும் இல்லையா, அதை போல தண்ணீர் மெதுவே கசிந்து வருகிறது. அதுக்கு நடுவில் இங்கே உட்காண்டிருந்தாலே என்ன குழு குழுன்னு இருக்கும் தெரியுமோ. ஏர் கண்டிஷனே வேண்டாம். வெளியில் என்ன வெயில் அடித்தாலும் இந்த இடத்துக்குள்ள எப்பவும் ஜில்லுன்னு தான் இருக்கு. பாறைகள் குகைகள்லாம் நமக்கு அவ்வளவு நன்மை செய்பவை. பாகவத புராணத்தில் சுகாச்சாரியரே கூறுகிறார், எப்ப தண்ணீர் வேணும்னாலும் நதிகள் உள்ளன, சாப்பிடணும்னால் பாத்திரம் வேண்டாம் கை இருக்கிறது, கடிச்சு இழுக்கணும்னால் எந்த ஸ்பூனும் வேண்டாம் பல் இருக்கிறது, மறைந்து கொள்ளணும் மழை பெய்யறதுனால் குகைகள் இருக்கின்றன. இத்தனை இயற்கை படைச்சிருக்கே, நீ ஏன் மனுஷன் கஷ்டப்படணும் என்று சுகர் கேட்கிறார். இங்க பார்த்த உடனே அது எல்லாமே உண்மைங்கிறது புரிஞ்சது. இந்த மலை குகையில் உட்கார்ந்து கொண்டே இந்த இடத்த நடந்த சரித்திரத்தை பத்தி பேசிக்கணும், மற்றும் இருக்கிற வித்வான்களோடையும் பேசிக்கணும், பக்தர்களோடையும் கேட்கணுங்கிற ஆவல். அதனால அந்த இடத்துல அதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. நீங்களும் எங்களோடு சேர்ந்து கேளுங்கள்.
சுக்ரீவனும் சந்தித்து உரையாடிய இடம் இது. இது ஒரு மலை குடைவரை குகையைப் போலே காட்சியளிக்கிறது. எல்லா பக்கத்திலும் பாறைகள் சூழ்ந்துள்ளன. இவ்விடத்தில் ராமனும் சுக்ரீவனும் சந்தித்து உரையாடினார்களாம். ராமனோ மனித இனத்தில் பிறந்தவன், சுக்ரீவனோ குரங்கினத்திலே தோன்றியவன். எப்படி மனிதனுக்கும் குரங்குக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டது என்பதே ஆச்சரியமான செய்தி. இந்த செய்தியை பற்றி அசோகவனத்திலே இருக்கும்போது ஹனுமான் சீதையை சந்தித்த போது சீதையே ஹனுமானை கேட்கிறாள், வானராணாம் நராணாஞ்ச கதமாசீத் சமாகமஹா, குரங்குக்கும் மனிதனுக்கும் போய் என்னமாக ஒரு நட்பு ஏற்பட்டது புரியவில்லையே என்று சீதை கேட்கிறாள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, பகவானுக்கு யாரோடைய நட்பு பூண்டு கொள்ளுகிறோங்கிற பாகுபாடு கிடையாது. தான் மிக பெரியவனாக இருந்தாலும் எவ்வளவு தாழ்ந்த குரங்கு ஜாதியில் இருக்கக்கூடிய சுக்ரீவனோடே கூட தான் நட்பு கொண்டான். அவனை தனக்கு ஒரு தம்பின்னு சொல்லிக் கொண்டான்கிறது ராமனுக்கு உண்டான பெருமை. இந்த குணத்துக்கு சௌசீல்யம் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். ராமனும் சுக்ரீவனும் சந்தித்துக் கொண்ட போது சிறிது நேரம் உரையாடினார்கள். அதற்கு மேலே ஒத்தருக்கொத்தர் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தார்களாம். மிக அழகாக ஒருத்தர் இருந்தால் அவரை நாம் கண்கொட்டாமல் பார்ப்போம். அதே போல ராமனும் சுக்ரீவனை அந்யோன்யம் அபிவீக்ஷந்தௌ ந திருப்திம் உபஜக்மதுஹு என்று வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார். அந்யோன்யம் ஒத்தருக்கொத்தர் கண் பார்வை பார்த்து கொண்டு திருப்தியே ஏற்படாத வண்ணம் இருந்தார்கள். ஒரு குரங்க பார்த்து திருப்தி ஏற்படாத வண்ணம் ராமன் இருக்க வேண்டுமென்னால் அது தாயினுடைய வாத்சல்யம். தன்னுடைய குழந்தை எவ்வளவு நேரம் ஒரு தாய் பார்த்து கொண்டிருந்தாலும் அவளுக்கு திருப்தி ஏற்படாது. அதே போல தன் பக்தனை பெருமான் எவ்வளவு நேரம் நோக்கி கொண்டிருந்தாலும் அவனுக்கு திருப்தி ஏற்படுவதில்லை. இது ஆழ்வாரும் தன்னுடைய பாசுரத்திலே தெரிவிக்கிறார். இருத்தும் வியந்தென்னை தன் பொன்னடி கீழென்னு அறுத்தித்தனைத்தோர் பல நாள் அழைத்தேற்கு என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். இருத்தும் வியந்து என்னைத்தன் பொன்னடி கீழென்னு பெருமானுடைய திருவடி தாமரைகளுக்கு கீழே நம்மாழ்வாரை வைத்துவிட்டு கண்கொட்டாமல் பெருமான் ஆழ்வாரையே நோக்கி கொண்டிருந்தானாம். அந்த நோக்கம், கண் பார்வை கிடைப்பதற்கு பக்தர்கள் தான் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்க வேண்டும். அந்த கண் பார்வை கடாட்சத்தினால்தானே நாம் பண்ணியிருக்கிற பாவங்கள் அத்தனையும் தொலைந்து உயர்ந்த கதிக்கு நாமும் ஆளாகிறோம். ஆக இவ்விடத்தில் யாரோ ஒருத்தனை நேற்று சந்தித்தவன கூட விடாமல் பெருமான் கட்டாட்சித்தான், அனுகிரகித்தான்கிறதுக்கு சாட்சியாக விளங்குகிறது. ஓரொரு பாறையிலும் செதுக்கப்பட்டா போலே ராமனுடைய சௌசீல்யம் இவ்விடத்திலே விளங்குகிறது. இங்கு வந்து சேவித்தவர்களுக்கே அது புரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிஷ்கிந்தையில் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை நடந்த இடம். அந்த இடம் ஒரு பெரிய பாறாங்கல். நாம் சாதாரணமாக ஃபுட்பால் கிரவுண்டெல்லாம் பார்த்துருக்கோமே, அந்த கிரவுண்டு எவ்வளவு பெருசு இருக்குமோ அத்தனை பெருசாக ஒரு பாறாங்கல். இதை போல் நினச்சி கூட நம்மளால் பார்க்க முடியாது. அந்த பாறாங்கல்ல ராமன் எங்கிருந்து அம்பு விட்டாரோ அங்கிருந்து நாம் பார்த்துடலாம், ஓரளவுக்கு அது தெரியறது. ஆனால் நடந்த அந்த இடத்துல போகிறதுக்குள்ளே கொஞ்சம் எல்லாருக்கும் மூச்சு விட்டு போச்சுன்னு தான் சொல்லணும். அது கூட வந்தவர்கள்லாம் வயசானவர்கள் இருந்தாலும் அந்த இடத்துக்கு போகணுங்கிற எல்லாருக்கும் ஆர்வம். சாயங்கால பொழுது கிட்டத்தட்ட சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் வந்துடுது. நாம் அங்கே போனால் நடந்து போகிறதுக்கு இன்னொரு 3/4 மணி நேரமாக ஆகும் என்ன எங்களோட வந்து கைடு சொல்லிவிட்டார். கிளம்பிட்டோம். அவரவர்கள் மேலும் கீழும் ஏறித்தான் போகணுங்கிற முடிவுக்கு வந்துட்டார்கள். பெருத்த பாறாங்கற்களில் ஏறி இறங்கித்தான் போகிறதுக்கு முடிஞ்சுது. இருந்தாலும் அப்படி இப்படி கை காலை வச்சு முன்னாடி ஒருத்தரை போக சொல்லி கையை பிடிச்சிண்டு இல்லை வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுட்டு எதோ வச்சுன்னு எல்லாரும் போனோம். கொஞ்சம் பயமாக இருந்தால் கூட தைரியத்தை வரவழைச்சின்னு போனோம். போகிற வழியிலேயே ஒரு அழகான ராமர் சன்னதி. ஒரே சிலையில் ராமன், லக்ஷ்மணன், சீதை, ஆஞ்சநேயர்
அநேகமாக எல்லா இடத்துலையும் இந்த 4 பேர் தான் இருப்பார்கள். என்ன வித்தியாசம்னா ஒரு இடத்துல தனித்தனியான விக்கிரகமாக இருப்பார்கள். வேற சில இடத்துல இந்த 4 பேர் சேர்ந்து ஒரு கல்லில் வடிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அதனால் அங்கே ஒரு 2 நிமிஷம் தங்கி இளைப்பாரிட்டு அந்த ராமரை தரிசிச்சுட்டு புறப்பட்டோம். அதனால் மனசுக்கே ரொம்ப இதமாக இருந்தது. மறுபடியும் ஒரு உற்சாகம், ஒரு வேகம் வந்தது. ஏறி இறங்கி கடைசியாக அந்த பாறாங்கல்ல அடைஞ்சுட்டோம். இப்போ இந்த பெரிய பாறாங்கல்ல தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீர்கள். இந்த இடத்துல தான் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை நடந்தது. இங்கே ஒரு வியப்பு, ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, எங்கிருந்து ராமர் அம்பு விட்டாரோ அங்கிருந்து பார்த்தா இந்த இடம் தெளிவாக தெரியுது. ஆனால் இந்த இடத்துல இருந்து ராமனுடைய பாதம் பார்த்தோமே, அம்புக்குறி இருந்ததே, அந்த இடத்த பார்த்தா துளி கூட தெரியல. இங்கிருந்து அங்கே பார்த்தா அந்த இடமே தெரியல. அப்போ வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் ராமன் நின்று இருந்தது தெரிஞ்சிருக்காது. ஆனால் ராமன் இருந்த இடத்துல இருந்து வாலியும் சுக்ரீவனும் சண்டை போட்ட இடம் ரொம்ப தெளிவாக தெரியுது. அந்த இடத்த அடைந்தோம். அது ஒரு இயற்கையான எழில் கொஞ்சற இடம். பக்கத்திலேயே தொட்டுண்டு துங்கபத்ரை ஓடுகிறது. அதனுடைய கரையில் இருக்கிற பாறை இது. இந்த இடத்துல ராமன் திருவடிகளை விளக்கேற்றி பாதுகாத்து வருகிறார்கள். ஒரு பெரிய பாறை, அந்த பாறையே வச்சு மூடியிருக்கா. அந்த பாறைக்கு கீழே தான் ராமனுடைய திருவடிகள் இருக்கு. இந்த இடத்துல திருவடி இருக்கே, ராமன் இங்க வரவே இல்லையேனால் அம்பு விட்டப்புறம் வாலி துடித்து கொண்டிருக்கிறார். அம்பை எடுத்து பார்க்கிறார், ராமாங்கிற எழுத்து தெரிஞ்சது. அப்ப ராமன் இருக்கிறது பார்த்து ராமன் அருகில் வருகிறார். ராமனுடைய திருவடி இருந்து அப்புறம்தான் வாலிக்கு முக்தியை அளித்தான். ஆனால் அந்த ராமன் நடந்திருக்கார். கடைசியா அவருடைய திருவடி இருக்கு, பக்கத்துல விளக்கேற்றி வச்சிருக்கார்கள். பின்னாடி பார்த்தீங்கன்னா குரங்குகள் மட்டுமே வசிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பாறைகள். இங்கே இருந்து அந்த தீர்த்தத்தை பருகிட்டு அங்கேயே அமர்ந்து ஒரு நெடிய உபன்யாசம் நடந்தது. அந்த உபன்யாசம் முடிஞ்ச பிற்பாடு எல்லாரும் விடை பெற்று கொண்டு அங்கேருந்து போகிறதுக்கே மனசு இல்லை. அங்கே சில இடத்துல பார்த்தீங்கன்னா பாறையில் அப்படி சகப்பு கரை இருக்கு. அந்த இடத்துல மட்டும்தான் அந்த சகப்பு கரையோட பாறை. கேட்டால் வாலி அம்பு தைத்து ரத்தம் பெருகித்து அந்த ரத்தம் இங்கே தேங்கி இருக்கிறதா இந்த பாறையே சகப்பாக இருக்கு. மற்ற கிஷ்கிந்த முழுக்க பாருங்கோ, இந்த மாதிரி வெளுப்பு பாறையிலே சகப்பு ஸ்டெயின்ஸு கிடையவே கிடையாது, இங்கே மட்டும்தான் இருக்குதுன்னு அங்கே இருக்கிறவா சொன்னால் கேட்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போது அங்கே நடந்த உபன்யாசங்களையும் நீங்கள் கேட்குறீர்கள். இப்போவும் நான் உங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். இது எதுக்காக? ஒன்றும் இப்போ சொல்லிடும், இல்லை அப்போ நடந்ததை சொல்லலாம். என்னால் ஒன்றும் அந்த இடத்துல சொல்கிறதோ அங்கே உட்காந்து கேட்குறதோ ஒரு தனி அனுபவம். ரெண்டாவது, அங்கே இருக்கிற லோக்கல்ஸுக்கிட்ட நிறைய விசாரிச்சிருப்போம். அப்போ அது நன்னா பசுமையாக மனசில் ஞாபகம் இருக்கும். அதை அடியன் கேட்டுண்ட உடனே உட்காத்தி வச்சு இதைத்தான் இங்கே இருக்கிற பெரியவா சொல்கிறான்னு கிடுகிடுன்னு சொல்லிடுவேன். அது அப்போ ஞாபகம் இருக்கும். ஆனால் இப்போ 4 வருஷம் கழித்து 7 வருஷம் கழித்து அத்தனையும் டீட்டெயில்ஸு ஞாபகம் இருக்காது. அதனால தான் அப்போ எடுத்து வச்சுன்றதையும் உங்களுக்கு போட்டு காட்டின்னு இருக்கோம். ஆனால் அப்போ இருக்கிற அவசரத்திலே இப்போ உங்களுக்கு புரியறாப்பில் கூட சொல்ல முடியாது. ஏன்னா கூடவே யாத்திரையில் வந்துட்டு இருக்கிற 500 பேருக்கு சொல்கிறது அது. அவள் எல்லாரும் கூடவே இருக்கிறதுனாலே அங்கே என்ன சொல்கிறோமோ சட்டுன்னு புரிஞ்சிடும். ஆனால் இப்போ பல லட்சம் பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதே போல் இங்கே சொன்னால் இங்கே புரியாது. இங்கே வேற சில மாதிரி எடுத்துரைத்தானே புரியும். அதனால தான் உங்களுக்கு லீடு கொடுக்கறதுக்காகவும் இங்கே சொல்லிட்டு இருக்கேன். அங்கே நடந்ததையும் ஏன்னு பார்த்துட்டு இருக்கோம். இங்கே முடிச்சுட்டு திரும்பி வரச்சே ஆல்மோஸ்ட் மாலை மணி 6 ஆச்சு. அப்படின்னா சூரியன் விழப்போறார். அது திரும்பி வரச்சே சூரியன் அஸ்தமிக்கிற காட்சி என்ன அழகாக இருந்தது தெரியுமோ. பக்கத்தில் குரங்குகள்லாம் இருக்குது, மான் ஓடுறது, மயில் ஆடுறது, குயில் கூவுறது, இருள் கவிஞ்சின்னு வருது. அப்படியே சூரியன் இறங்குறது, ஒரு ஆரஞ்சு பழம் தங்கம் தகதகிற மாதிரி சூரியன் இறங்குறது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகு. போயிட்டு வந்த கட்டமெல்லாம் தீர்ந்து போச்சு, கால் வலியெல்லாம் போயிடுச்சு. எல்லாம் சேர்த்து வச்சு ஊருக்கு வந்த அப்புறம் வலிச்சதுன்னு வச்சுங்க. அங்கே தான் வலிக்கலை, அந்த இடத்துல வலி தெரியாமல் இருந்தது. அதனாலே எந்த இடத்துலேருந்து ராமன் அம்பு விட்டாரோ அதையும் தரிசித்தோம். எந்த இடத்துலேருந்து சண்டை நடந்ததோ அந்த இடத்தையும் சேவித்து கொண்டோம். இனிமேல் கிஷ்கிந்தேல ரொம்ப ஆச்சரியமான சந்நிதிகளை சேவிக்கணும். அங்கே நடந்த பாராயணத்தை கேட்கணும், நடந்த உபன்யாசத்தையும் கேட்கணும். கேட்போம். पद्भिः बाहुभिश्च पुनः पुनः तयोर्युद्धम् अभूत् घोरम्
वृत्रवासवयोरिव तौ शोणिताक्तौ युध्येतां वानरौ वनचारिणौ मेघाविव महाशक्तैः तर्जमानौ परस्परं हीयमानमथा पश्यत् सुग्रीवं वानरेश्वरं प्रेक्षमाणं दिशश्चैव राघवः स मुहुर्मुहुः ततो रामो महातेज इत्यार्षे श्रीरामायणे वाल्मीकीये आदिकाव्ये किष्किन्धाकाण्डे 16 सर्गः. அடுத்து 17வது சர்க்கத்துல முதல் 7 ஸ்லோகங்கள். ரணகர்கஷः பபாத சகசா வாலி நிக்ருத்தைவ பாதபः சபூமௌ ன்யஸ்த சர்வாங்கः தப்தகாஞ்சன பூஷணः அபதத் தேவராஜஸ்ய முக்தரஷ்மீவத்புஜः. அது 26வது சர்க்கம். 22வது ஸ்லோகத்திலிருந்து 38வது ஸ்லோகம் முடிய 26வது சர்க்கம். सुग्रीवं वानरर्षभम् अभिषिञ्चन्त सुहृदः सहस्राक्षविवावराः तस्य पाण्डुरमाजह्रुः छत्रं हेम परिष्कृतं शुक्ले च वालव्यजने हेमदण्डे यशस्करे तथा रत्नानि सर्वाणि सर्वबीजौषधानि च. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராவணன் சீதையை தூக்கி போன சரித்திரம். கோதாவரியை கலந்து தெற்கு நோக்கி வந்து மேலே பறந்து போகும்போது இவ்விடத்திலே இப்போது நாம் அமர்ந்திருக்கிறோமே, இந்த இடத்திலே ஏதோ ஒரு இடத்தில், முக்கியமா ரிஷமூக பர்வதம்ங்கிற இடத்திலே சுக்ரீவன், ஜாம்பவான், ஹனுமான் போன்ற சிலர் மறைந்திருந்தார்கள். இதன் வழியே ஆகாய மார்க்கத்தில் ராவணன் சீதையை தூக்கி சென்றிருக்கிறான். அப்போது சீதை தன்னுடைய திருவாபரணங்களை அத்தனையும் கழட்டி மூட்டையாக கட்டி இந்த குரங்குகள் இருந்த இடத்துக்கு நடுவிலே சேர்த்து போனாள். ஒருவேளை ராமன் தேடி வந்தால் இவை அடையாளம் காட்டுவதற்காக இருக்கட்டும் என்கிற எண்ணத்தோட சீதை செய்தாள். அதை மேலே எப்படி போக வேண்டும்ங்கிற முயற்சியில் இருந்த ராவணன் சீதை மூட்டையா கட்டி போவதை பார்க்காமல் இருந்து விட்டான் என்று ராவணன் பத்தி வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார். அங்கிருந்து நேரே தெற்கு நோக்கி புறப்பட்டு போனார்கள். இங்கே கீழே சில பேர் உட்கார்ந்திருந்தான்னு பார்த்த மொழியும் அதிலே சுக்ரீவன் முக்கியமானவன். இந்த நாட்டை வாலி ஆண்டு வந்தான். எல்லாமே குரங்கு நாடு. குரங்குகுல தலைவனாய் கவியரசனாகத்தான் வாலி வாழ்ந்து வந்த காலம். அவன் தம்பி சுக்கிரீவன் ஒரு சமயம் மிக பலிஷ்டனான ஒருத்தன் அசுரன். அவன் வாலியோட சண்டையிடுவதற்காக வந்தான். இருவருக்கும் சண்டை ஏற்பட்டது. ரொம்ப நாட்கள் யுத்தம் நடந்தன. சுக்ரீவனும் யார் ஜெயித்து வருகிறார்கள் பார்ப்போம் என்று காத்து கொண்டிருந்தான். ஒரு குகைக்குள்ளே 2 பேரும் போய் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அப்படியும் வெளியில வராமல் போக கொஞ்ச நாள் கழித்த ரத்த ஆறு குகைக்கு வெளியிலே ஓடி வருவதை சுக்ரீவன் பார்த்தான். தன் தமையனான வாலிதான் மரித்து போய்விட்டான் என்று பயந்து போய் அந்த குகை வாசலை ஒரு பாறாங்கல்லால அடைத்து விட்டு, இந்த அசுரன் வெளியில வந்தால் நாட்டுக்கே துன்பம் ஏற்படும், ஆனால் இவன் உள்ளேயே மடிந்து போகட்டும் என்கிற எண்ணத்தோட சுக்ரீவன் நாட்டுக்கு திரும்பி வந்துட்டான். அவனுக்கு துளி கூட நாட்டை ஆள வேண்டும்ங்கிற எண்ணம் இல்லாவிட்டாலும் மந்திரிமார்களும் மக்களும் நாடு ராஜாவில்லாமல் போயிடக்கூடாதுங்கிற நல்லெண்ணத்திலே சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்து விட்டார்கள். ஆனால் உள்ளுக்குள்ள வாலி இறந்து போகவில்லை. உண்மையா ரத்தம் ஓடி வந்தது எதிர்த்திருந்த அசுரனுடைய ரத்தம். கொஞ்ச நாள் கழித்து அசுரனை கொன்று விட்டான் வாலி. வெளியிலே வந்து பார்த்தால் வர முடியாமல் பாறை போட்டு மூடப்பட்டிருந்தது. தன் சக்தி விசேஷத்தாலே பாறையை தகர்த்தெறிந்தான். வாலி வெளியில வந்துட்டான். நிற்க சொன்ன இடத்துல சுக்ரீவனை காணோம். நேர ராஜ்யத்துக்குள்ளே போய் பார்த்தால் சுக்ரீவன் அரசாண்டு வந்தான். ஓ, நம்மை கொல்வதற்கு திட்டம் போட்டு விட்டு சுக்ரீவன் ராஜ்யத்தை அபகரித்துக் கொண்டான் என்று வாலி தவறுதாக புரிந்து கொண்டான். அவனை ஓட ஓட விரட்டினான். காலாலே உதைத்தான். சுக்ரீவன் உடனே தமையனாருடைய தாள்களிலே விழுந்து
நான் தப்பு பண்ணதான் நினைச்சுக்க வேண்டாம், இதோ ராஜ்யத்தை சமர்ப்பித்து விடுகிறேன், நீ மறித்து விட்டாய்ங்கிற எண்ணத்தோடு இப்படி பண்ணேனே தவிர எனக்கு அது அபகரிக்கிற எண்ணம் துளி கூட இல்லை என்று சரணாகதியே பண்ணான் தமையனாருடைய தாள்களிலே. சரணாகதனை ரட்சிக்க வேண்டியது மன்னனுடைய கடமை. ஆனாலும் அந்த கடமை தவறிவிட்டான் வாலி. அவனை ஓட ஓட துரத்துவதற்கு தொடங்கினான். வாலியும் எங்கெங்கே அவன் துரத்த சுக்ரீவன் ஓடி ஓடி களைத்து போய் கடைசியில ரிஷமூக பர்வதம்ங்கிற இடம், அவ்விடத்திலே வந்து தான் தங்கினான். மதங்க முனிவருடைய சாபத்தாலே வாலி ரிஷமூக பர்வதத்துக்குள்ளே நுழைவதற்கு இயலாது. அப்படி நுழைந்து விட்டால் அவனுக்கு பிராணநாசம் ஏற்படும் என்ன அவன் ஒரு சாபத்தை பெற்றிருந்தான். அதனால அவனிடத்திலிருந்து தப்பிக்கணும்னா நமக்கு நல்ல இடம் ரிஷமூக மலை தான் என்ன அந்த இடத்திலேயே மறைந்து விட்டான் சுக்ரீவன். இப்ப இங்க நாம் இருக்கிற இடம் கிஷ்கிந்தைக்கும் ரிஷமூக பர்வதத்துக்கும் ஒன்னும் தொலை தூரம் இல்லை, வெகு அருகில் தான் இருக்கிறது. இருந்தாலும் எல்லாவிடத்துக்கும் ஓடி முடித்த பிற்பாடு சுக்ரீவன் ரிஷமூகத்துக்கு வந்தான் அப்படின்னு வால்மீகி எழுதுறார். எல்லா இடத்திலையும் உலகம் முழுக்க சுத்தி பார்த்துட்டு 10 அடியில் இருக்கிற இடத்துக்கு வருவாளா என்ன நமக்கு தோணும். முதலிலே ஒருவேளை மதங்கருடைய சாபம் தெரியாமல் இருந்திருக்கலாம், அதனால உலகம் முழுக்க சுத்தி இருக்கலாம். அப்புறம் அவர் சாபம் இந்த இடத்துலதான் தெரிஞ்சுட்டு வந்து மறைந்திருக்கலாம் என்ன நாம அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். கிஷ்கிந்தையில் நடந்த பாராயணத்தையும் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் எதனால் மனஸ்தாபம் வந்தது, ஏன் சுக்ரீவன் மறைந்திருந்தான், இது போன்ற பல சரித்திரங்களையும் அங்கிருந்து சொல்ல கேட்டோம். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி இருக்கும். வாலி எத்தனையோ கேள்விகள் எழுப்பினார், ராமன் எதற்காக மறைந்திருந்து கொள்ள வேண்டும்? முக்கியமான கேள்வி. இதனால் அவருடைய குலத்துக்கே இழுக்கல்லவா? ஆனா மொத்தம் வாலி இன்னும் பல கேள்விகள் கேட்டான். எனக்கும் உனக்கும் முன்பின் பழக்கமே கிடையாதே ராமா, பழக்கம் இல்லாத என்னை எதுக்காக கொன்னாய்? இன்னொன்னு, நீங்க நாட்டில் இருக்கிறவர்கள், நாங்க காட்டுல வாழறவா, அப்ப சம்பந்தமே கிடையாது, தொடர்பில்லாதவனை எதற்காக கொன்றாய்? ஒருவேளை நான் குற்றம் புரிந்தேங்கிறதுக்காக எனக்கு தண்டனை கொடுத்துருக்கேன்னு வச்சுப்போம். நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன பெண்களை கொன்றேனா, அந்தணர்களை கொன்றேனா, பசுவை கொன்றேனா? எந்த குற்றமே நான் பண்ணலையே, அப்ப எதுக்காக தண்டனை கொடுக்கிறாய்? ஒருவேளை நீ வேட்டையாடினாயின்னு வச்சுப்போம். எதுக்காக வேட்டையாடுவார்கள்? ஒன்றும் அந்த மிருகத்தினுடைய மாம்சத்துக்கு வேட்டையாடணும், இல்லை அதனுடைய ரோமத்துக்கு வேட்டையாடணும், இல்லை அதனுடைய தோலுக்கு வேட்டையாடலாம், இல்லைன்னா நகத்துக்கு வேட்டையாடலாம். இப்போ புலி நகம் ரொம்ப பிரசித்தம், யானை முடி பிரசித்தம், முயல் மாம்சம் பிரசித்தம், இதெல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதற்காக வேணும்னா வேட்டையாடலாம். குரங்கை எதுக்கு வேட்டையாட போறோம்? அதனுடைய தோல் ஏதான விலை பெற்றதா, இல்லை அதனுடைய மாம்சத்தாரான்னு சாப்பிடுவார்களா, அதனுடைய ரோமத்தை எடுத்துப்போமா, இல்லை குரங்கு நகத்தை தான் டாலர் பண்ணி போட்டுப்போமா? எதுவுமே கிடையாது இல்லையா? அதெல்லாம் இப்ப ஏற்கப்பட்டதும் இல்லையே. அப்ப எதுக்காக எனக்கு வேட்டையாடினாய்? இப்படி பல கேள்விகளை கேட்டான். ராமன் ரொம்ப அழகா தெளிவா சுருக்கமா சமாதானம் சொல்றார். உனக்கு எனக்கு முன்பின் பழக்கம் இல்லைன்னு சொல்லாதே, எந்த நிலத்தகராறு இல்லை, பூமி தாயம் இல்லை, பங்காளி சண்டை இல்லை என்றெல்லாம் சொல்லாதே. இந்த நாடு எங்களை சேர்ந்ததுதான், இக்ஷ்வாகு குலத்தை சேர்ந்ததுதான் இந்த கிஷ்கிந்தையும். இந்த காட்டுல இருந்து நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, அதனால ராஜாவுக்கு பிரஜையை தண்டிக்கிறதுக்கு உரிமை உண்டு. எல்லா பிரஜைகளையும் பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு ராஜாவுக்கு தெரியணுங்கிற தேவையில்லை, பிரஜைன்னு தெரிஞ்சிருந்தா போரும். இந்த நிலை எனக்கு சொந்தம், அதனால உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கு. அடுத்தது என்ன கேட்ட? நாங்க நாட்டில் வாழறவா, நீ காட்டில் வாழறவா? நான் அரசன், அதனால நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ பிரஜை, அதுவும் காட்டில் வாழக்கூடிய குரங்கு, அதனால நீ காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கே, இதுக்கும் தப்பு இல்லை. நீ என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டிய வாலி? தப்பு பண்ணிருக்காய். தம்பியினுடைய மனைவியை உன் மனைவி ஆக்கி கொண்டாய், தம்பி காலில் விழர்ச்சே கெஞ்சினானே, ஆனால் அவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாய், இதெல்லாம் உன் குற்றம். அப்ப குற்றம் இருக்கவே தான் உன்னை தண்டிச்சிருக்கேன். நீ வேட்டையாடுறது எதுக்குன்னு கேட்டியே,
ஒரு விலங்கு ரொம்ப துன்பம் கொடுக்கறதுன்னா அதனுடைய ரோமத்துக்கா, மாம்சத்துக்கா, தோலுக்கா, நகத்துக்காலாம் பார்க்க மாட்டார்கள். திடீர்னு ஒரு கிராமத்துக்குள்ள புகுறது, சிறுத்தை புலி உன்னை எல்லாரும் அடிக்கிறதுன்னா அதனுடைய தோலுக்காக அதை நம்ம வேட்டையாடணுமா, அதனுடைய நகத்தை பிடுங்கணுமா, இதெல்லாம் பார்க்க மாட்டோம். மக்களை காப்பாற்றணும், சுட்டுடுவா. இதான வனத்துறையர்கள் மயக்க பாப்பா, முடியலன்னா சுட்டுடுவார்கள். அப்ப எப்பவும் வேட்டையாடும் போது இதற்காகத்தான் பண்ணணும்னு இல்லை, நீ தப்பு பண்ணிருக்காய், அதற்குத்தான் தண்டனை கொடுக்கறதுக்காக வேட்டையாடினேன் என்று ராமன் மொத்த சமாதானமும் சொல்லியிருக்கார். இதெல்லாம் இந்த கிஷ்கிந்தேல இருந்து யோசித்தோம்னாலே நமக்கே ரொம்ப தெளிவா புரிஞ்சுப்படும். ஆச்சரியமான இடத்து பாராயணமும் ரொம்ப நன்னா நடந்தது. நீங்களும் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எப்போ நீங்களா யாத்திரைக்கு போகிறச்சேவும் கண்டிப்பாக ஒரு ராமாயண புஸ்தகத்தை கையில் எடுத்துன்னு போங்க. அந்தந்த இடத்துல தங்கி இந்தந்த சர்க்கங்களெல்லாம் நீங்கள் பாராயணம் பண்ணுங்க. பண்ணில்னா தான் அதனுடைய மகாத்மமே நமக்கு புரிபடும். இப்போ இந்த இடங்கள்லாம் சேவிச்சிட்டோம். ரங்கநாதருடைய கோவில், விட்டலகிருஷ்ணனுடைய கோயில், இந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவில்களை சேவிச்சுட்டு தான் கிஷ்கிந்தையை விட்டு புறப்பட போகிறோம். வாருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிஷ்கிந்தையில் சில தேவஸ்தானங்கள், கோயில்கள் உள்ளன. அதில் முக்கியமாக ரங்கநாத பெருமாளுடைய கோயில் நம்மால் தரிசிக்கத்தக்கது. விட்டலகிருஷ்ணன் கோயில் உள்ளது, பெரும் பட்டாபிராமர் கோயில் உள்ளது, ஓரிடத்தில் கோதண்டராமர் எழுந்தருளி உள்ளார். ஆனால் இதில் பல கோயில்கள் படையெடுப்பின் போது சிதிலமாக்கப்பட்டன. அதனால் உள்ளே இருக்கும் விக்கிரகம் காணப்படவில்லை. இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அநேகமா விஜயநகர பேரரசு அவர்களால் தான் வளர்க்கப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது. சுமார் 1422 அவர்களுடைய சிற்பக்கலை தொடங்கிற்று. 15ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு இந்த சமயத்தில் தான் அவர்கள் நிறைய கட்டினார்கள். ஏன் தமிழகத்திலும் எத்தனையோ தொண்டு புரிந்தார்கள். கிருஷ்ணதேவராயர்னு கேள்விப்பட்டிருப்போம், சிறந்த பக்தர். அவர் போன்ற ராஜாக்கள் எல்லாம் புரவலர்களாக இருந்து புலவர்களையும் சிற்ப கலைஞர்களையும் ஆன்மீகவாதிகளையும் இவர்களையெல்லாம் ஆதரித்தபடியால் தான் நாம இன்றும் பக்தியை பற்றி பேச முடிகிறது. அதனால் இந்த நேரத்தில் அதை போன்ற அரசர்கள் அனைவருக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். முதலில் ரங்கநாதர் கோவில், ராமனால் பூஜிக்கப்பட்ட ரங்கநாத பெருமாள். இந்த ரங்கநாதரே என்றோ ஒரு நாள் அயோத்தி பட்டணத்தில் இருந்தார். அவர்தான் இன்று ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சயனித்திருக்கிறார். எப்படி காவிரி கரையில் அரங்கன் சயனித்திருக்கிறானோ அதை போல துங்கபத்திரை ஆற்றன் கரையில்தான் ரங்கநாதர் உள்ளார். தன் வலது திருக்கையை தலைக்கு அணையாக கொடுத்து இடது திருக்கையை நீட்டி கொண்டு சின்ன சயன திருக்கோலத்தில் பெருமான் கிடக்கிறான். பாயுநீர் அரங்கன் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர் ககலலாமே என்று திருமாலையில் தொண்டரடிப்படியாழ்வார் பாடுகிறார். அரங்கத்தில் பெருமான் பெரிய பெருமாள் நீண்ட வடிவத்தோடே சயனித்திருக்கிறார். ஆனால் நம் போன்ற எளியவர்களுக்கும் சின்ன வடிவத்தோடே இந்த இடத்தில் கிஷ்கிந்தையில் அரங்கநாதன் உள்ளார். அவரை நாம் தரிசிக்க போகும்போது 2006 செல்லும்போது நிறைய வெளிச்சம் இருந்தது, நன்னா தரிசித்தோம். ஆனால் 2010 செல்லும்போது கிட்டத்தட்ட இருட்டி விட்டது. அந்த சமயத்தில் அங்கே எலக்ட்ரிசிட்டி வேற இருக்கலை. அதனால் இருக்கிற லேம்ப்ஸை வச்சுட்டு ஓரளவுக்கு தரிசித்து கொண்டு வந்தோம். ஆனால் அதுக்கு அப்புறம்தான் ராமன் அம்பு விட்ட இடத்தை தரிசிக்கிறதுக்காக நேரம் அந்த சந்நிதி திருவழியாகவே புறப்பட்டு ஏறி போனோம். அது எல்லாமே 2ஆம் தரத்தில் ராத்திரியில் தான் நடந்தது. அதனால் ராத்திரிக்குரிய அழகு இருந்தாலும் சேவிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஆனால் முதல் தரம் போகும்போது சேவை நன்னா கிடச்சிது. ஆனால் அந்த இரவு பொழுதுனுடைய அழகை எங்களால் பார்க்க முடியாது போச்சு. ஏன்னா துங்கபத்ரியே ஒரு வெள்ளி கீற்ற போலே ரொம்ப அழகாக இருந்தாள். ரங்கநாதரை தரிசித்தோம். அடுத்தது விட்டலகிருஷ்ணன் சன்னதி. இந்த இடங்கள்லேருந்து சற்றே தள்ளி போக வேண்டும். இதுதான் விஜயநகர பேரரசனுடைய நேர் முத்திரைன்னு சொல்ல வேண்டும். அவ்வளவு அழகான இடம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களே, இந்த தேரை பல இடங்கள்லையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். இது வராத நாடகம் இருக்காது, வராத திரைப்படம் இருக்காது. எந்த இடத்துல எந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் இது இருக்கும். அவ்வளோ தூரம் பிரசித்தி பெற்றது இது.
இது இருக்கிறது விட்டலகிருஷ்ணன் கோயிலுக்குள். இதே போல நீங்க வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிதைந்த நரசிம்மர் விக்கிரகம், அதை நீங்க அநேகமா எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. அதுவும் இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகம் தான். உயரமா அவ்வளவு பெரியவரா இருக்கார். எல்லாருக்கும் அது கிட்டக்க குழந்தைகள்லேருந்து வயசானவா வரைக்கும் அதை பார்க்கறதுக்கு அவ்வளவு திருப்தி. ஆனால் அவர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நரசிம்மர் இல்லை, படையெடுப்பின் போது சிதைக்கப்பட்ட நரசிம்மர். எவ்வளவு கஷ்டப்பட்டு கைவினைஞர்கள்லாம் பண்ணிருப்பா பாருங்க. எத்தனை வருஷங்கள், எத்தனை பேர் சாப்பாடு தூக்கம் இல்லாதே பண்ணிவிடுறார். அதுக்கப்புறம் ஏதோ அரசியல் கலவரத்தாலே, மத கலவரத்தாலே, இனக்கலவரத்தாலே ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட் அந்த ஸ்கல்ப்சர் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பார். அப்போ அவருடைய அந்த கஷ்டமெல்லாம் நிமிஷ பொழுதுல வீணா படுத்து பாருங்க. கட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், இடிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக முடிஞ்சு போயிடுமே. அதனால் நாம தான் பார்த்து பார்த்து அனைத்தையும் பாதுகாக்க வேண்டும். இந்த நரசிங்க பெருமானை இங்கே பார்க்கச்செல்லாம் நமக்கு தோணும், எவ்வளவழகா இன்னைக்கு இருந்திருப்பார், இன்னைக்கு இப்படி போய் நாம நம்ம பாரத தேசத்தில் இப்படி போய் இழந்திருக்கோமே. அங்கே மட்டும் இல்லை, இப்போ இந்த விட்டலகிருஷ்ணன் சன்னதிக்குள்ள வந்தேன்னு வச்சுங்க, எங்க பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. கோபுரமே பாதி இடிந்த நிலையில் உள்ளது. இருந்தாலும் மனசுல இருக்கிற வருத்தத்தெல்லாம் அடக்கி கொண்டு உள்ள போறோம். போனா என்னென்ன கல்லுகள், என்னென்ன சிற்பங்கள் பார்க்க பார்க்க நெஞ்சம் கொள்ள போறது. உள்ள போகிறச்சேவே ஒரு பக்கத்துல நம்மாழ்வாரே இருக்கிறார். நமக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னைக்கு நம்ம பக்கம் தெற்கு கோடி திருநெல்வேலிக்கு பக்கத்திலே ஆழ்வார் திருநகரில் அவதரிச்ச நம்மாழ்வார் போய் இங்க வந்து சிலாசாசனத்தில் இருக்காருனால் எண்டிசையும் அரிய இயம்புகேம் ஒண்டமிழ் சடகோபன் அருளையேன்னு மதுரகவி ஆழ்வார் போஷனம். பக்திங்கிறது மொழியை கடந்து, இனத்தை கடந்து, தமிழகம் கர்நாடகம் கடந்து எங்கும் போகும் இல்லையோ. ஆழ்வாரை சேவிச்சுக்கிறோம். பக்கத்தில் ஆச்சரியமான திருமண்காப்பு இருக்கு, அவரையும் சேவித்துக் கொள்ளுகிறோம். இந்த இடமே பார்க்க பார்க்க இங்கேயே கொஞ்ச நாள் இருக்கணும். ஆனா உள்ள மட்டும் விட்டலகிருஷ்ணன் இருந்திருந்தா எவ்வளவு நன்னா இருக்கும். அந்த பாக்கியம் நமக்கு இருக்கல. இதோ சில கல் தூண்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் தட்டினா சப்த ஸ்வரமும் மீட்டுறது. குயில் கூவுறாப்புல கூவுறது, சாரி காமா பாதானி என்னென்ன உண்டோ சப்த ஸ்வரமும் தெரியுது. பெரிய பெரிய மண்டபங்கள். இந்த மண்டபத்திலெல்லாம் ஆட்டமும் பாட்டமும் உற்சவங்களும் பிரசாதமும் விநியோகமும் அந்த நாள்ல நடந்திருக்கும். எவ்வளவு வேத பாராயணம் நடந்திருக்குமோ, எத்தனை பேர் பாடியிருப்பாளோ, கன்னடத்திலே, தெலுங்கிலே, தமிழிலே எத்தனை பேர் பெருமாளுக்காக ஆனந்தம் கொடுக்கறதுக்கு பாடியிருப்பார். இது எல்லாமே அந்த இடத்துல நடந்தது. விட்டலகிருஷ்ணன் கோவிலையும் சேவிச்சுட்டோம். இதே போல சற்று தள்ளி போனா பெரிய பட்டாபிராமர் சன்னதி. அங்கும் விக்கிரகங்கள் இல்லை, பெரிய பெரிய நூத்துக்கால் மண்டபங்கள். கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு கல்ல பண்ணப்பட்ட சிலைகள். இதை போல இருக்கிறதெல்லாமும் தரிசித்து கொண்டோம். ஆக நாம 3 முக்கியமான சன்னதிகளை சேவிச்சுட்டோம். நன்னா பிரதிஷ்டை பண்ணி ஆகமப்படிக்கு திருவாராதனை நடந்துட்டு இருக்குங்கிறது ரங்கநாத பெருமாளுடைய சன்னதி. அது ஆனால் அந்த காலத்தளவு பழைய சன்னதி இல்லை, ஓரளவுக்கு புராதனமான சன்னதி. ஆனால் அடுத்து இருக்கிற ரெண்டுமே ரொம்ப பழையது, 600 ஆண்டு பழசுதான். ஆனால் உள்ளுக்குள்ள பெருமாளே இல்லை, எல்லாம் சூறையாடப்பட்டுட்டார்கள். இடிபாடுகளுக்கு இடையில தான் சேவிச்சுக்கணும். ஆனால் இன்னைக்கு எல்லாமே ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து இருப்பதை ரொம்ப நன்னா பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி எடுத்து பண்ணி வந்திருக்கார்கள். இந்த பக்கத்தில் நீங்கள் வரும்போதும் கண்டிப்பாக இவர்கள் எல்லாரையும் தரிசிச்சுக்கணும். இருந்து எப்படியெல்லாம் நமக்காக ஒரு ட்ரெஷர் எப்படி நமக்கு விட்டுட்டு போயிருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், அவர்களுக்கு நன்றி சொல்லணும்.
ஸ்ரீராமனின் பாதையில் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே நாம 2 கோணங்களில் விஷயங்களை பார்த்து வருகிறோம். ஒன்று, அவர் வாழ்ந்து காட்டிய பாதை, அவருடைய பண்புகள், நல்லொழுக்கங்கள். மற்றொன்று, அவர் நடந்து காட்டிய பாதை, அதுதான் இந்த புண்ணிய க்ஷேத்திரங்கள் அனைத்தும். இப்போ நாம கிஷ்கிந்தையில் உள்ளோம். இதில் அவர் நடந்து காட்டிய பாதையை அநேகமாக தரிசித்து விட்டோம். இதுக்கு மேலே என்ன அவருடைய ஒழுக்கத்தை தெரிஞ்சுட்டு கிஷ்கிந்தையிலேருந்து கிளம்ப வேண்டும்? இப்போ சீக்கிரம் கிளம்பியாகணும். எல்லா இடத்தையும் தரிசித்து முடிச்சுட்டோம். என்ன ஒழுக்கம் தெரிந்து கொள்ள வேண்டும்? முதல் தேவை, சீதை அருகில் இருந்தால் ராமன் ஆரையும் தண்டிப்பதில்லை. இந்த இடத்துல சீதை பக்கத்தில் இல்லை, அதனால்தான் வாலி தண்டனை பெற்றான். இந்த உண்மையை நாம் நன்னா தெரிஞ்சுண்டு எப்போதும் மகாலட்சுமி தேவியை பற்றியே ராமச்சந்திரனை பற்ற வேண்டும். அதை நன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா மகாலட்சுமி அனுகிரகிக்காத போயிட்டால் பெருமான் அனுகிரகமே கிட்டாது. இந்த ஒரு உண்மையே கிஷ்கிந்தையிலேருந்து புரிஞ்சுப்போம். 2வது, சுக்ரீவனோடே ராமன் தோழமை கொண்டான். அவன் ஒரு குரங்கு, ராமனோ சக்கரவர்த்தி திருமகன். ஆனாலும் இவ்வளவு தாழ்ந்தவனை, அதுவும் மனைவி இழந்து நாட்டை இழந்து தனிமையில் வாடிக்கொண்டிருப்பவனோடே தோழன்னு சொன்னான். போராது, தம்பின்னு பிரகடனப்படுத்தினான். ஆறான ஒரு மனிதன் போய் குரங்க தனக்கு தம்பின்னு சொல்லி கொடுவனா? அவன் தேவனாகவே கூட இருக்கட்டும், அவதாரமாகவே இருக்கட்டும், இருந்தாலும் ஒரு மனிதன் இதை ஏற்றுக்கொள்ளுவனால் செய்தான் ராமன். அங்கேருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஒழுக்கம், உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாது. நாம் யார், மற்றொருத்தனார், ரொம்ப தாழ்ந்தவனாச்சே அப்படின்னு ஆரையும் இகழக்கூடாது, ஆரையும் அவமதிப்பா நடத்தவே கூடாது. அந்யோன்யம் அபிவீக்ஷந்தவ் ந திருப்தி உபஜக்மதுன்னு ஸ்லோகம். ராமனும் சுக்ரீவனும் ஒத்தருக்கொத்தர் கைப்பிடிச்சிருந்த உடனே கண்கொட்டாம சுக்ரீவனை ராமன் பார்த்து கொண்டிருந்தானா? ஒரு குரங்கையா ராமன் கண்கொட்டாம பார்க்க முடியும்னால் அந்த நட்பின் வீரியம். எப்போது நண்பர்கள் ஒத்தருக்கொத்தர் ரகசியமே வச்சுக்க மாட்டார்கள். மேலும் வீட்டில் பேச முடியாத ரகசியங்கள் கூட நண்பர்களிடத்துல தான் நாம் பகிர்ந்தே கொள்ளுவோம். அவ்வளவு நட்பு ராமனுக்கும் சுக்ரீவனுக்கு இருந்திருக்கு. அதையும் நாம் ஞாபகத்தில் கொண்டு உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாது. இது 2வது செய்தி. 3வது செய்தி, ஆஞ்சநேய சுவாமி ஹனுமானுடைய பக்தி சிறப்பு. இதுதானே அவர் பிறந்த இடம். அப்ப இந்த இடத்திலேருந்து நம்ம என்ன கருத்தை வீட்டுக்கு எடுத்துன்னு போனோம்? ஆஞ்சநேயருடைய பக்தி, அவருக்கு ராமனிடத்தில் இருந்த பிரேமத்தால பண்ணின தொண்டுகள், நமக்கு அதே போல நிரம்ப பக்தி இருக்கணும், தொண்டு இருக்க வேண்டும். அதை ஆஞ்சநேயரிடத்திலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். கிஷ்கிந்தைக்கு வந்துட்டு திரும்பி போனோம்னால் ராம பக்தி, ராமனுக்கு தொண்டு புரிதல், நாம் எவ்வளவு சிறப்பு படைத்தவர்களாக இருந்தாலும் அதெல்லாத்தையும் நினைக்காமல் எளிமையோட பக்தர்களாக இருக்க வேண்டும். திமிர் கூடாது, அகங்காரம் கூடாது. இந்த ஒழுக்கத்தை ஆஞ்சநேயரிடத்திலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி எத்தனை நல்ல செய்திகள் பாருங்க. இதெல்லாம் கிஷ்கிந்தைக்கு போகவே தானே தெரிந்து கொண்டோம். வீட்டிலேருந்து தெரியாதா சுவாமி? இப்போ நீங்கள் கூட தான் சொன்னீள், வீட்டிலேருந்தே கேட்டுவிட்டோமேன்னா வாஸ்தவம் புரிந்து போகும். ஆனால் ஒரு உணர்த்தி வர வேண்டுமானால் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தரம் கிஷ்கிந்தைக்கு போகணும். அந்த இடத்தினுடைய பெருமை இல்லையா, அதில் கொஞ்ச நேரம் இருந்தோம்னாலே நமக்கே நன்னா அதனுடைய பாதிப்பு தெரியும். நல்ல கிஷ்கிந்தையிலேருந்து புறப்பட போகிறோம், இந்த செய்திகளோட கிளம்புறோம். போகிற வழியிலே நமக்கு மற்றொரு பெருமானுடைய சேவையும் காத்திருந்தது. கதக் என்னும் இடத்தில் நாராயண பெருமாளை சேவிக்கும் பாக்கியம் கிடைச்சது. அது என்ன, ராமன் போன இடமா? எதுக்காக அந்த வழியாக போயிருக்கார்? இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தோட புருவத்தை உயர்த்திரோ இல்லையோ? எதுக்காக போயிருக்காருங்கிறத தெரிந்து கொள்ளுவோம். ராமனின் பாதை தொடர்கிறது.